வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி அவர்கள் விரைவில் டைரக்ஷன் பண்ண போற ஒரு திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் இதுவரையில் டைரக்ஷன் பண்ண திரைப்படங்கள் நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ கவலை இருந்தாலும் அவருடைய திரைப்படங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய கவலை எல்லாத்தையும் மறந்து நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரி தான் அவர் டைரக்ஷன் பண்ண திரைப்படங்களில் அந்த லெவலுக்கு தான் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் அந்த படங்களை எடுத்திருப்பார். அதே மாதிரி சுந்தர் சி அவர்கள் கமலஹாசன், மாதவன் அவர்களின் வித்தியாசமான நடிப்பில் அன்பே சிவம் இந்த திரைப்படம் பார்க்கும்போது சுந்தர் சி அவர்கள் திரைப்படங்களில் எந்த லெவலுக்கு சிரிக்க வச்சாரோ அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்களுக்கும் மாதவன் அவர்களுக்கும் ரொம்பவே ஈக்குவலான கதாபாத்திரத்தை தான் கொடுத்துருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடியும் இருக்கும். திரைப்படத்தை பார்க்கும்போது கமலஹாசன் அவர்களோட நடிப்பும் மாதவன் அவர்களோட நடிப்பும் நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும். அந்த லெவலுக்கு நகைச்சுவையை மட்டுமே டைரக்ஷன் பண்ணிய சுந்தர் சி அவர்கள் இவ்வளோ ஒரு சீரியஸான திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு தான் அவருடைய டைரக்ஷன் அன்பே சிவம் திரைப்படத்தில் இருந்திருக்கும். என்னாலையும் இந்த மாதிரி திரைப்படம் டைரக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நிரூபித்து காட்டியிருப்பார். 12 வருடங்கள் கழித்து ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனால் கூட நல்ல படமாக இருந்தால் அந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றியை அடையும். அப்படிங்கிறதுக்கு சுந்தர் சி அவர்களுடைய டைரக்ஷனில் வெளியான மதகத ராஜா திரைப்படம் தான் இதற்கு ஒரு சரியான உதாரணம். சுந்தர் சி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய திரைப்படங்களில் இயக்குனராகவும் அவர் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் நடித்த திரைப்படங்களில் காமெடிலையும் சரி, ஆக்ஷன் நடிப்புலையும் சரி, அவருடைய நடிப்பால் அந்த திரைப்படங்களில் ஒரு தனி முத்திரையை அவர் பதிச்சிருப்பார். இப்போது சுந்தர் சி அவர்கள் லவ் ஸ்டோரி, ஃபேமிலி சப்ஜெக்ட், சென்டிமெண்ட், ஹாரர் மூவி இப்படிப்பட்ட திரைப்படங்களை டைரக்ஷன் பண்ண மிகப்பெரிய இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் 8ஆம் நூற்றாண்டில் நடந்த சரித்திர உண்மை கதையே சங்கமித்ரா இந்த திரைப்படத்தை சுந்தர் சி அவர்கள் டைரக்ஷன் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படத்தில் ஜெயம் ரவி, ஆர்யா, கமலஹாசன் அவர்களின் மகள் சுதிஹாசன் அவர்கள் இவங்க 3 பேரும் நடிக்க போகிறதா இந்த திரைப்படத்தோட போஸ்டர் கூட வெளியிட்டிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு ப்ரொடியூஸ் தேனாண்டாள் பிலிம்ஸ். இந்த படத்துக்கு 250 கோடி பட்ஜெட். அதாவது சரித்திர திரைப்படத்திலேயே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வெற்றி அடைந்த திரைப்படங்கள் பாகுபலி, பொன்னியின் செல்வன். இந்த படத்துக்கு யூக்குலா கிராபிக்ஸ் காட்சிகளை இந்த திரைப்படத்தை எடுக்க போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கு 250 கோடி பட்ஜெட். ஆனால் சில காரணங்களால் இந்த திரைப்படம் எடுக்க முடியாமல் போயிருக்கு. இப்போ இந்த சங்கமித்ரா திரைப்படத்தை 2026 படப்பிடிப்பு தொடங்க போகிறதா இந்த படத்தோட டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கான அப்டேட்டையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஜெயம் ரவி, ஆர்யா, சுதிஹாசன் அவர்கள் நடிக்க போகிறதா இந்த திரைப்படத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இன்னும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் யார் யார் நடிக்க போகிறாங்கன்னு விரைவில் இதுக்கான அப்டேட் வெளியாகும். சுந்தர் சி அவர்கள் சரித்திர திரைப்படத்தை முதல் முறையாக அவர் டைரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியானதுலேருந்தே இந்த திரைப்படம் எப்போ வெளியாகும் அப்படின்னு மக்கள் எல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. 2026
படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சுந்தர் சி அவர்கள் விரைவில் டைரக்ஷன் பண்ண போற சங்கமித்ரா திரைப்படத்தை பத்தி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.